தப்பா பண்றீங்க. ரெஸ்ட் எடுக்க சொன்னா எதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க? என்ன மிஸ் கேள்வி இது? ஒர்க் பண்ண வந்துட்டு ஒர்க் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? சரி சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால வேலை செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு விமல் சார் தான் சொன்னாரு. நான் எதுவும் சொல்லல. என்ன, விமல் சார் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாரா? நீங்க ஏன் மிஸ் நமக்குள்ள நடக்கிற சின்ன விஷயத்தை எல்லாம் விமல் சார் கிட்ட சொல்றீங்க? என்ன மிஸ் என்ன பேசுறீங்க? இது ஸ்கூல், நம்ம இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல. நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா உங்க கூட எப்போ நான் தானே இருக்கேன். நாளைக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு என்ன யாரும் கொஸ்டின் கேட்க கூடாது பாருங்க. ஓ காட், ஏன் மிஸ் இப்படிலாம் பண்றீங்க? சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மிஸ், நான் கிளாஸ்க்கு போறேன், பிரேக்ல மீட் பண்ணலாம். அடடா, இவங்க கேட்க மாட்டாங்க போலவே. விமல் சார்கிட்டயே மாலா டீச்சர்கிட்டயே மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிச்சிட்டு இருக்கோம். என்ன மிஸ், என்ன இவ்வளோ நேரம் கதையா சொல்லிட்டு இருக்கேன்? போங்க மிஸ், போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் விமல் சார் பார்த்துக்குவாரு. விமல் சார் எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவர் பேரையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் பேர் கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. என் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், வழியை விடுங்க மிஸ். சாரி மிஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே மிஸ், உங்க விருப்பம். எல்லாம் நம்ம நேரம். என்னப்பா ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் எடுக்கலாமா? வேணான்னு சொன்னா மட்டும் என்ன சார் விடவா போறீங்க? என்னப்பா தம்பி சோனு, என்னமோ அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? அட இவன் ஒருத்தன் நிம்மதியா கிளாஸை என்ஜாய் பண்ணவே விட மாட்டான். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. அப்புறம் பேசி முடிச்சிட்டீங்களா சோனு ஜோனு? என்ன பேசுறீங்கன்னு எனக்கும் சொன்ன நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒன்னும் இல்லையா? ஆஹா, நான் பார்த்தனே, ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டே இருந்தீங்களே. பொதுவா லேடிஸ் குரூப் தான் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அங்க பாருங்க அவங்க எவ்வளவு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஏண்டா இப்படி மாறிட்டீங்க? என்ன சோனு, நான் பாட்டுன்னு கேட்டுன்னு இருக்கேன், சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கியே, என்ன விஷயம்? சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க இங்கிலீஷ் டீச்சர், இது மேத்ஸ் பீரியட், மாலா டீச்சர் பீரியட், நீங்க வந்திருக்கீங்களேன்னு கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருந்தேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஓஹோ அப்படியா, இதுதான் உங்க சந்தேகமா? சரி ஓகேப்பா, நான் கிளியர் பண்றேன். அடே ஜோனு, சார் எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணுவாரு, ஆனா பாடத்துல இருக்க சந்தேகத்தை மட்டும் கிளியர் பண்ணவே மாட்டாரு. அதான்டா நம்ம சாரோடைய ஸ்பெஷாலிட்டியே. அடடா, இந்த முள்ளம் பன்றி மண்டையும் அடங்கவே மாட்டான் போல. இவன் பக்கத்துல உட்கார்ந்து தப்பா போச்சு. முதல்ல நாளையில இருந்து இடத்த மாத்தணும்டா. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், மாலா டீச்சருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க கிளாஸை நான் அட்டென்ட் பண்றேன். அதனால சைலண்டா மேக்ஸை உட்காந்து போடுங்க. உங்க எல்லாருக்கும் மேக்ஸ்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா என்கிட்ட வந்து கேட்கவே கேட்காதீங்க. நாளைக்கு மாலா டீச்சர் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? ஓ, நல்லாவே புரிஞ்சுதே. என்னடி சார் இப்படி சொல்றாரு? மாலா டீச்சருக்கு உடம்பு சரியில்லையா? காலையில நான் பார்த்தேன்டி, நல்லா தான் இருந்தாங்க. சார் என்னடானா இப்படி சொல்றாரு? ஆமாண்டி, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி நடக்குது ஜாஸ்மின்? சரி இரு, பிரேக் பீரியட் வரட்டும், ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு மாலா டீச்சரை பார்த்துட்டு வரலாம். அடடா, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்காகாது, மைண்ட் டிப்ரெஷனாகவே தான் இருக்கும். கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணாதான் மைண்ட் ரிலாக்ஸ்டா ஆகும். பாவம் பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு கிளாஸ் எடுப்போம். என்ன பசங்களா, என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, தூங்குறீங்களா? சார் மேக்ஸ் போட்டு பார்த்துன்னு தான் சார் இருக்கும், நிறைய டவுட்டாக இருக்கு சார். நீங்கள் வேற டவுட் உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கு சார். அடப்பாவீங்களா, கடைசியில பழிய நம்ம மேல போட்டுட்டானுங்களே. டே நான் ஒன்னும் அவ்வளோ மக்க இல்லடா. சரி சரி, இது வேலைக்காகாது. யார் யாருக்கெல்லாம் டவுட்டா இருக்கோ ஒருத்தர் ஒருத்தரா வந்து கேளுங்க.
டேய் மச்சி, என்னடா இது? ஒரு பேச்சுக்கு டவுட் இருக்குன்னு சொன்ன சார் நிஜமாலுமே டவுட்டை கிளியர் பண்ணி தரேன்னு சொல்றாரேடா. அட பாவி பயபுள்ள, ஐயோ பாவம். பாத்தியாடி சிட்டரா, பூபா நல்லா மாட்டிக்கிட்டான் சார் கிட்ட. அடி பாவி ஜாஸ்மின், உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பாவம் பூபா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினா போதும், அப்படியே உனக்கு குதூகலமா இருக்குமே. ஆமா, எவ்வளோ டைம் என்கிட்ட வேணும்னே வம்பு இழுப்பான். நல்லா சார் கிட்ட மாட்டி உத வாங்கணும். ஆமா, ஏய் சித்தாரா, நீ ஏன் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? அவனுக்கு சப்போர்ட் பண்ற? சீச்சி, போய் அவனுக்கு போய் நான் ஏண்டி சப்போர்ட் பண்ண போறேன்? நீ உடனே கோச்சிக்காத, சும்மா தான் சொன்னேன். என்ன பூபா, திருன்னு முழிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? வந்து கேட்டா தானப்பா டவுட் சொல்லி தர முடியும். சார் அது வந்து, அட நம்ம மிஸ்ஸே வந்துட்டாங்களே. அட மிஸ், நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னோம். ப்ளீஸ் நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். எனக்கு மைண்ட் டிப்ரெஷனா இருக்கு. கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க போங்க, என் கிளாஸை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்ல மிஸ், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஓ சார், ப்ளீஸ் போங்க சார், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன மல்லா, ஏமாலா இப்படி பண்றீங்க? சொல்றத கேட்கவே மாட்டீங்களே. உங்க இஷ்டம்.